இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது நிறைய இடத்துக்கு போனோடனே முதல் ஆப்ஷனே கொடுத்துட்றாங்க. சில இடத்துல வந்து இல்லைங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கடைசி ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 27 வருஷம் சர்வீஸில் எவ்வளோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சார்? இது வரைக்கும் நான் ஒரு 5 பேருக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பேன். 27 வருஷத்தில் நான் ஒரு ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் பேஷண்ட்ஸ்க்கு ஹேர் ட்ரீட் பண்ணியிருப்பேன். அது ஹேர் ஃபாலுங்கிறது ஒரு அறிகுறி தான், அது வந்து ஒரு வியாதி கிடையாது. அந்த ஹேர் ஃபாலுங்கிற அறிகுறியை வச்சு நம்ம உடம்புல இருக்கிற பல பிரச்சனைகளை கண்டுபிடிக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து ஸ்கின் ஹேர் நெயிலில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வெளியில் காட்டக்கூடிய ஒரு அறிகுறி தான். அப்படி ஹேர் ஃபாலுங்கிறது ஒரு மிக முக்கியமான அறிகுறி. அது ஒரு சாதாரண ஒரு காஸ்மெட்டிக் ப்ராப்ளமாக நம்ம வி ஷுட் நாட் கன்சிடர். ஸோ ஹேர் ஃபாலுங்கிறது நம்ம உடம்புல இருக்க ஊட்டச்சத்து குறைவை வெளிப்படுத்துது, நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன் இம்பேலன்ஸை வெளிப்படுத்துது, நம்ம மனசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வெளிப்படுத்துது. அது மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம உடம்புக்கு உள்ளேயும் உடம்புக்கு வெளியிலையும் அதே மாதிரி மனசுக்கு உள்ளேயும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை உடனுக்குடன் காட்டக்கூடியதான் அந்த ஹேர் ஃபால்.